மீண்டும் காற்றின் வழி உங்களோட இணையிறது நான் உங்கள் யாரோ ஒருவன். நம்ம எப்படி நம்மளை சுற்றி இருக்கவங்கெல்லாம் ஏன்டா இப்படி நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்றாங்க, முட்டாளாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்மளை அப்படி தானே நினைப்பாங்க. நம்ம சீக்ரெட் பேஜஸில் கேட்க போகிற சம்மரி தான் சரௌண்டட் பை இடியட்ஸ் பை தாமஸ் எரிக்சன். ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள், நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க லிசனர்ஸ், அதாவது நம்ம பேசுகிறத கேட்க போகிற தெய்வங்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்க நம்ம சொல்கிறத எப்படியெல்லாம் புரிஞ்சுப்பாங்கன்னு இந்த புக்கில் நம்ம பார்க்க போகிறோம். யார் அடுத்தவங்க கிட்ட போய் என்ன சொன்னாலும் அவங்களோட அறிவு, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க கோத்ரூ பண்ண புக்ஸ், மூவிஸ், பாஸ்டில் கேட்ட ஸ்டோரிஸ், நம்ம ஐடியாலஜி, பயாஸ்னு ஏகப்பட்ட ஃபில்ட்ரேஷன் அந்த லிசனர்ஸ் பைக்குள்ளே நடக்குமா. இதெல்லாம் தாண்டி என்ன மிச்சம் இருக்கோ அதுதான் லிசனரோட பிரெயின்குள்ளே போய் ரீச் ஆகும். இவ்வளோ ஃபில்டர்ஸை தாண்டி ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த லிசனர் யார், அவங்க எப்படிப்பட்டவங்க, நம்ம ஒன்று சொன்னால் அந்த லிசனர் எப்படி அதை புரிஞ்சுப்பாங்க, இந்த கொஸ்டின்ஸை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம ஒன்று பேசுகிறோம்னா எப்படி கரெக்டாக தெளிவாக பேசணுன்றதை மட்டும்தான் நம்ம யோசிப்போமே தவிர, நம்ம தாமஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் லிசனர் யாருன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் சொல்கிற விஷயத்த கரெக்டாக அவங்க பிரெயின்குள்ளே கொண்டு போய் ரீச் பண்ணிப்பாங்க அப்படின்றது எல்லாத்தையும் இந்த புக் மூலயமா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத தான் தாமஸ் நம்ம கிட்ட சொல்ல வர்றாரு. நான் ஏங்க அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், என் மனசில் என்ன படுதோ என்ன தோணுதோ அதை நான் போல்டாக பேசுகிறேன், அதுக்காக அடுத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் என்னை நான் மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. லிசனர்ஸ், அதாவது மனுஷங்க எத்தனை டைப், அதுக்கு எப்படியெல்லாம் நம்ம பேசணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய கிளாசிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க. ஹியூமன் பிஹேவியரோட மேஜர் பிஹேவியர்ஸான 4 டைப்ஸ் ஆஃப் பிஹேவியர்ஸை வச்சு இந்த இடத்துல கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் எக்ஸ்ட்ராவோர்ட், செகண்ட் திங் இன்ட்ராவோர்ட், நெக்ஸ்ட் ரிலேஷன் ஓரியன்ட், ஃபோர்த் ஒன் டாஸ்க் ஓரியன்ட். இதில் ஃபர்ஸ்ட் 2, அதாவது எக்ஸ்ட்ராவோர்ட் அண்ட் இன்ட்ராவோர்ட், இதில் எக்ஸ்ட்ராவோர்ட்ன்றவங்க ரொம்ப அவுட் கோயிங்காகவும் சோஷியலி மிங்கிள் ஆகக்கூடிய பர்சனாகவும் இருப்பாங்க. இன்ட்ராவோர்ட்ன்றவங்க ரொம்ப தன்னை சோஷியலாக மற்றவங்களோட மிங்கிள் பண்ணிக்காத பர்சன்ஸாக இருப்பாங்க. இந்த ரிலேஷன் ஓரியன்ட் பர்சன்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வேலையா ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு வந்தால் எனக்கு ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம், வேலையெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லைன்னு தூக்கி போட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த டாஸ்க் ஓரியன்ட் பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, எனக்கு வேலை தான் முக்கியம்னு சொல்லி ரிலேஷன்ஷிப்பை ஒரு செகண்டரியாக தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் மனுஷங்களுக்குள்ள இருக்கிறத பேஸ் பண்ணி நம்ம எவிடென்ட்டாக நிறைய இடத்துல அவங்கள ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கலர்ஸாக மனுஷங்களை பிரிச்சிருக்காங்க. இந்த கலர்ஸாக ஏன் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஏதாவது 2-3 பிஹேவியர்ஸ் எப்பவுமே சேர்ந்து தான் ஒரு மனுஷங்க கிட்ட இருக்கும் அப்படின்றது இவரோட ரிசர்ச். அதாவது 80% ஆஃப் மக்கள் கிட்ட 2 கலர் இருக்குமா, 15% ஆஃப் மக்கள் கிட்ட 3 கலர்ஸ் அது இருக்குமா, ஒன்லி 5% ஆஃப் மக்கள் கிட்ட தான் ஒரே ஒரு கலர் இருக்குமா. என்னப்பா நீ பாட்டுக்கு கலர்னு ஏதோ சொல்கிற அப்படின்னா, அந்த கலர்ஸ் எல்லாம் என்னென்ன, அந்த கலர்ஸை பேஸ் பண்ணி அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் என்னன்றதை பின்னாடி வர மாதிரி பார்க்கலாம். ரெட், இந்த ரெட் அப்படின்றவங்கெல்லாம் நமக்கு மோஸ்ட்லி லீடர்ஸாக, பாஸாக நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இவங்க எந்த குரூப் ஆக்டிவிட்டிலையும் குரூப் மீட்டிங்லையும் கலந்துக்க மாட்டாங்க. அப்படியே கலந்துக்கிட்டாலும் இவங்க சொல்கிறது தான் கரெக்டு, இவங்க சொல்கிறது தான் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஓன் ஐடியாஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். அதை எப்போவுமே ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் சேலஞ்சஸ் இருக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க. எல்லா விஷயத்தையும் ஒரு காம்படிஷனாகவே பார்க்கணும் அப்படின்ற மனநிலை இவங்க கிட்ட நிறைய இருக்கும். இந்த ரெட் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டா கூட அதை சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அப்படியே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அதை முன்னாடி இருக்க நம்ம தான் பண்ணணும் சொல்றதுல இவங்களுக்கு எந்த ஒரு கில்ட்டுமே இருக்காது. செகண்ட் கலர் எல்லோ. இவங்க ஒரு ஃபன் லவர், எல்லா இடத்துலையும் ரொம்ப ஃபன்னா ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட ஐடியாலஜியா இருக்கும். இவங்க எந்த அளவுக்கு ஜாலியா இருப்பாங்கன்னா, அவங்க லைஃப்ல எவ்வளோ பெரிய ஃபெயிலியர்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அதை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு லைஃப்ல சிச்சுவேஷன் பேஸ்டா அவங்க மூட வந்து வச்சுக்கிறது, இந்த மாதிரியான எந்த பிஹேவியர்ஸும் இல்லாமல் இவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தன்னை சுற்றி இருக்க சுச்சுவேஷன்ஸையும் ஜாலியாக ஹேண்டில் பண்ணணும், தன்னோட சுற்றி இருக்க மெம்பர்ஸையும் ஜாலியாக கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னு தான் இவங்களோட பிஹேவியர் இருக்கும். அதே நேரம் இவங்க கிட்ட ரியலிஸ்டிக்ன்றது ரொம்ப கம்மியாகவும் அன்ரியலான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் எப்பவுமே ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸில் இவங்களோட கற்பனா சக்தி நிறைய கலந்துருக்கும். இவங்க கிட்ட எல்லா விஷயத்துக்கும் ஒரு டிஃபரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பாக கொடுக்க முடியும்.
நம்ம தேர்டாக பார்க்க போகிற கலர் தான் கிரீன். இவங்க இருக்கிற இடமே தெரியாதுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப அப்பாவியாக இருப்பாங்க. இவங்க கிட்ட பொறாமை இருக்காது. ஒரு இடத்துல இவங்களோட பார்ட்டிசிபேஷன் தான் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கான கிரெடிட்டை இவங்க எடுத்துக்க விருப்பப்பட மாட்டாங்க. ஈஸியாக அதை யாருக்குனாலும் விட்டு கொடுத்துருவாங்க. அதை போய் கேட்கணும்னா கூட இவங்களுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். அதுக்காக இவங்க கேட்காமையே கூட விட்டுருவாங்க. இவங்க கிட்ட எந்த ஒரு இனிஷியேட்டிவும் இருக்காது. இவங்களை நம்ம தான் ஒரு இடத்துல புஷ் பண்ணி இவங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. இவங்க மோஸ்ட்லி அடுத்தவங்க கேரக்டரை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களா இருக்க மாட்டாங்க. மனுஷங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. எதை பேசினாலும் இப்படி பேசிட்டா அவங்க உடஞ்சிருவாங்களோ, அவங்க எதுவும் தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு ரொம்ப யோசிச்சு பேசக்கூடியவங்க. லாஸ்ட்டாக ப்ளூ. இவங்க ரொம்ப கேல்குலேட்டிவான பர்சன். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப கேல்குலேட்டிவாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட மைண்ட் செட்டாக இருக்கும். எதை பேசுகிறதா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அனலிட்டிக்ஸ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அடுத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்கு ரொம்ப சீக்கிரம் ஒத்து போக மாட்டாங்க. ஆனால் நான் இந்த புக்கில் பார்த்தேன், அந்த ரிசர்ச் பேப்பரில் படித்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்ணை மூடிட்டு நம்பிடுவாங்க. மோஸ்ட்லி இவங்க கிட்ட எந்த ஒரு செலிப்ரேஷன் மோடுமே இருக்காது. எதை பற்றியுமே இவங்க கேர் பண்ணிக்கவும் மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு அவங்களோட பர்த்டே நீங்கள் போய் அவங்க கிட்ட விஷ் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு என்னமோ சனிக்கிழமை அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. இவங்களை பற்றி இவங்க பெருமையாக பேசுறதுன்றது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அப்படியே இவங்களை பற்றி யாராவது பெருமையாக பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் அதை இவங்க விருப்பப்பட மாட்டாங்க. இந்த 4 பிஹேவியரும் எப்படி இன்டர்செக்ட் ஆகி டிபெண்ட் பண்ணி வந்துச்சு அப்படிங்கிறது நான் தம்ப்நெயில்ல கொடுத்திருக்க இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு எக்ஸ்ட்ராவர்ட்டான பிஹேவியரும் டாஸ்க் ஓரியன்டட் பிஹேவியரும் சேர்ந்து தான் ரெட்டுங்கிற கலர் உருவாகி இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ராவர்ட்டான பிஹேவியரும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஓரியன்டட் பிஹேவியரும் சேர்ந்து எல்லோ உருவாகி இருக்கும். ஒரு டாஸ்க் ஓரியன்டட் பிஹேவியரும் இன்ட்ரோவர்ட்டான பிஹேவியரும் சேர்ந்து ப்ளூன்ற கலர் உருவாகி இருக்கும். ரிலேஷன் ஓரியன்டடும் ஒரு இன்ட்ரோவர்ட்டான பர்சனும் சேர்ந்து கிரீனோட பிஹேவியர் கலர் உருவாகி இருக்கும். 4 விதமான பிஹேவியர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் தான் இந்த 4 கலர்ஸ் கிட்ட நீங்க பார்க்க முடியும். மோஸ்ட்லி உங்களை சுத்தி இருக்க எல்லா மனுஷங்களையும் இந்த 4 கலர்ஸ்குள்ள உங்களால அடக்க முடியும். நம்ம ஆஃபீஸ்ல, வீட்டில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த 4 விதமான பிஹேவியர்ஸ் உள்ளவங்க தான் இருப்பாங்க. இந்த மாதிரி 4 பிஹேவியர்ஸை வச்சு நம்ம ஒரு அழகான டீமை ஃபார்ம் பண்ணலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவையான அல்ல அவங்களுக்கு என்ன வருமோ அந்த டாஸ்கை கொடுத்து அவங்கள வச்சு ஒரு டீமாக ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக அண்ட் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், த சீக்ரெட் பேஜஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.